நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். காடு நோக்கி சென்றான், கருணை கேட்க சென்றான், கருணை கேட்க சென்றான், கைகளேந்தி சென்றான். மகராஜன் தவராஜன் காலடியை தேடி சென்றான், மன்னன் இன்று காடு நோக்கி சென்றான். ஆளும் மன்னன் சேவை செய்தான், அரும்பும் கண்ணீர் சிந்த மனமகிழ்ந்து அளித்தார் ஆசி, ஒரு புனித வேள்விச் சுடர் வீச. அக்னி தேவன் அங்கு தோன்றியே, கையில் பாயச பாத்திரம் ஏந்தியே, வேள்வியின் பயனை அடைந்தாய் என்றான், வேந்தனை வாழ்த்தி மறைந்தான். பாயசத்தில் ஒரு பங்கினையே கௌசல்யாவிடம் தந்தான், இன்னொரு பங்கினை பிரியமாய் கைகேயி வாங்கிக் கொண்டனளே. பின்பு ராணி இருவரும் சேர்ந்து அவர்களின் பங்கினில் பாதியை எடுத்தே, ராணி சுமித்ரா தேவியும் வருந்த பாயசம் தந்து மகிழ்ந்தார். தேவேந்திரா, திருமால் பூலோகத்தில் அவதரிக்க திருவுள்ளம் கொண்டு விட்டார். தேவர்களுக்கெல்லாம் கட்டளையிடு, அங்கு அவர்கள் வானரர்களாக பிறந்து ராமனுக்கு சேவை செய்ய. நவமி திதி நலமான சித்திரையிலே, சுக்லபக்ஷ புனர்பூசம் தனிலே, நண்பகலில் சுகமானதோர் நேரத்திலே, நீதியை காத்திட ராமன் பிறந்தானே. மகிழ்ச்சியான செய்தி மன்னவா, மகாராணி கௌசல்யா தேவி மைந்தனை பெற்றெடுத்திருக்கிறார். வாழ்க மன்னவா. வாழ்க சக்கரவர்த்தி, வாழ்க வாழ்க. கைகேயி மாதாவானாள். என் கைகேயி மைந்தனை பெற்றெடுத்தாள். மாதாவாகிவிட்டாள், மாதாவாகிவிட்டாள் மன்னவா. வாழ்க வாழ்க. மகாராணியிடம் என் மகிழ்ச்சியை சொல் மந்திரா. மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும். என் கைகேயி வாழ்க வாழ்க. மகாராணி கைகேயி வாழ்க வாழ்க. அரசே,
தேவி சுமித்திரை தாயானார்கள். ஆமரசே, ஒன்றல்ல 2 பிள்ளைகளுக்கு. அப்படியா? என் விருப்பம் நிறைவேறியதா? இன்று அயோத்தி முழுதுமே நல்லோசை முழங்க மேளம் மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு, மேளம் மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு, மேளம் மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு, மேளம் மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு. தசரதர் மகிழ்ந்தார் மகிழ்ந்தார், ராஜா தசரதர் மகிழ்ந்தார் மகிழ்ந்தார். மகிழ்ந்தது அன்னையர் உள்ளம், மகிழ்ந்தது அன்னையர் உள்ளம். மேளம் மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு, மேளம் மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு, பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு பாட்டு பாடு. மேளம் மேளம் தட்டி பாடு, மேளம் மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு, மேளம் தட்டி பாட்டு பாடு பாடு. மன்னவா, பிள்ளைகள் 4 நாம் பெயர் சூட்ட வேண்டும். கோசலை செல்வனின் நாமம் 2 எழுத்தில் அமைந்ததாக, ஈடு இணையற்ற பெயராக, அண்ட பிரம்மாண்டம் எல்லாம் அதை ஜபிக்க, அகில உலகத்திற்கும் ஆனந்தம் அளிக்கின்ற சௌபாகியம் தரும் நாமம் ராம். மைந்தா ராமா, என் கைகேயின் செல்வனுக்கு என்ன பெயரோ? தியாகப் பிறவி, தர்மத்தின் வடிவம், அகிலத்திய அன்பினால் ஆளப்போகும் கைகேயின் மைந்தன், பூமியில் பரதன் என்ற பெயரில் புகழ் பெறுவான். பரதன்? பரதன் குருதேவா, சுமித்ரா தேவியின் கண்ணின் மணிகள் இந்த 2 செல்வங்களுக்கும் என்னென்ன பெயர்? நாங்கள் எப்படி அழைப்பது? லட்சிய பிறவியான இந்த பிள்ளைக்கு லக்ஷ்மணன் என்று பெயர். லக்ஷ்மணன். லக்ஷ்மணன். அடுத்தவன் சிறியவன், சிறந்தவன், புகழுக்கும் உரியவன், சத்ருக்களை வெல்பவன், சூரன். இவன் பெயர் சத்ருக்னன். சத்ருக்னன்.
ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்னன். குருதேவா, இவர்களின் ஜாதகம் எப்படி? கிரக நிலைகள் என்ன? ஏன் இப்படி கேட்கிறாய் தசரதா? நான்கு மைந்தர்களும் 4 வேதங்களைப் போல் பிறந்திருக்கிறார்கள் உன் குலம் விளங்க. குறைகளோ குறைவுகளோ குறைபாடுகளோ இல்லை இந்த 4 ஜாதக அமைப்பிலுமே. ரகுவம்சத்தில் இந்த 4 ராஜகுமாரர்கள் அனைவரிலும் வீரத்தாலும் விவேகத்தாலும் உயர்ந்திருப்பார்கள். இன்னொரு யோகமும் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது. சொல்லுங்கள் விளக்கமாக. இவர்களுக்கிடையே அமைய இருக்கும் பாச உணர்வை உலகமே புகழ்ந்து பேசும். மேலும் விசேஷ தன்மையுடன் ஒரு புறம் ராமலட்சுமணர் ஜோடி, இன்னொரு புறம் பரத சத்ருக்னர் ஜோடி. அதாவது எப்படி இருப்பார்கள் என்றால் உயிரும் உடலும் போல. நான் பெற்ற பிள்ளைகள் பாக்கியசாலிகள். எப்போதும் அண்ணனை பிரியாமல் அவனுக்கு சேவை செய்வார்கள். சலங்கை குலுங்க நடக்கும் அழகு, சலங்கை குலுங்கும் ராமன் அழகு பார்த்திட பரவசமே. சலங்கை குலுங்கும் ராமன் அழகு தத்திச் செல்லும் பிள்ளை தங்கரதம் போலே விழுந்து எழுந்து நடந்தானே ராமனே. பால் கிண்ணம் தன்னை பூங்கையில் ஏந்தி, பால் கிண்ணம் தன்னை பூங்கையில் ஏந்தி காக்கைக்கு ஊட்டிட சென்றான் ராமனே. காக்கைக்கு ஊட்டிட சென்றான் ராமனே. தசரதன் கரங்களையே பற்றி சென்றான் ராமன். சலங்கை குலுங்கும் ராமன் அழகு பார்த்திட பரவசமே. சலங்கை குலுங்கும் ராமன் அழகு. வெள்ளியில் யானை தங்கத்தில் குதிரை மாளிகை எங்கும் பொம்மைகள் இருந்தும் வானத்து நிலவை கேட்டான் ராமன். வானத்து நிலவை கேட்டான் ராமன். வேறொன்றும் வேண்டாம் வேண்டாம் என்றான். தாம்பாள தண்ணீர் அதில் விளையாட சந்திரன். தாம்பாள தண்ணீர் அதில் விளையாட சந்திரன். தத்தி குதித்தான் ஸ்ரீராமச்சந்திரன். தத்தி தத்தி ராணிகள் மூவரும் ரசிக்க, அதை ரசிக்க, அதை ரசிக்க. சலங்கை குலுங்கும் ராமன் அழகு பார்த்திட பரவசமே. சலங்கை குலுங்கும் ராமன். வாழ்க வாழ்க சச்சிதானந்தா வாழ்க. என்னே உங்கள் லீலை. கோடி வணக்கம் பிரபு. வெற்றி உங்களுக்கே. யாரை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஆராதனை புரிகின்ற ஸ்ரீராமனை பார்த்து பரவசப்பட வேண்டிய அன்பு உங்கள் இருவருக்குமே. அவர் உங்களை பூஜிக்கிறார், அவரை நீங்கள் பூஜிக்கிறீர்கள். நானும் அந்த ராமனை பார்க்க கூடாதா? அவர் லீலைகளை ரசிக்க ஏன் கூடாது? அதோ பார் அந்த காட்சியை. தசரதன் தேட ராமன் ஓட, கோமகன் நெஞ்சில் ஆசைகள் ஆட,
பரவசமே சலங்கை குலுங்கும் ராமன் அழகு பார்த்திட பரவசமே சலங்கை குலுங்கும் ராமன் அழகு. கண்ணே கண்ணே என் கனியே இனிய காலை பொழுதை பார் நீ அழகிய கண்கள் மலரும் வேளை கனியே கனியே கண்ணே காவியம் நீயே கண்ணே கண்ணே என் கனியே 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 அமுத நிலாவே கனியே கண்ணே கண்ணே காவியம் நீயே. காலை மலர்கள் பூத்தது பார் காலை மலர்கள் பூத்தது பார் உன்னை தரிசிக்க வாரி அணைக்க காலை மலர்கள் பூத்தது பார் உன்னை தரிசிக்க வாரி அணைக்க உதயத்தின் வண்ணமே நீ என்னை பாராய் உதயத்தின் வண்ணமே நீ என்னை பாராய் துயில் நீங்க இது நேரம் கண்ணே துயில் நீங்க இது நேரம் கண்ணே 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 என் கனியே இனிய காலை பொழுதை பார் நீ கனியே கனியே கண்ணே காவியம் நீண்ட விழிகளில் நித்திரை போதும் 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 உறக்கம் போதும் கொஞ்சும் மழலை பிள்ளை விழியும் கொஞ்சும் மழலை பிள்ளை விழியும் பாடிடத் தூண்டும் பாராய் நீ கண்ணா பாடிடத் தூண்டும் பாராய் கண்ணா கண்ணே கண்ணே என் கனியே இனிய காலை பொழுதை பார் நீ அழகிய கண்கள் மலரும் வேளை கனியே கனியே கண்ணே காவியம் சீதாராமன் புனித
காவியம் காணீரே கடமை பண்பின் உயர்